ஹாய் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு தன் தமிழ் யூடியூப் சேனல். நான் கோபிநாத். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான சில்வர் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்ட்ராட்டஜியோடைய கம்ப்ளீட் பேசிக்ஸ், ட்ரேடிங் செட்டப் அண்ட் ஸ்டாப் லாஸ் டார்கெட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் தன் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இதோடைய பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் நிறைய பேர் ப்ரைஸ் ஆக்ஷனில் ட்ரேட் பண்ணியிருப்பீங்க, இல்லை இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணியிருப்பீங்க. மோஸ்ட்லி டெக்னிக்கல்ஸ்னால் இது ரெண்டு தான். இப்போ புதுசாக ஸ்மார்ட் மணி கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு கான்செப்ட் இருக்குது. அதில் ஃபேர் வேல்யூ கேப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தியரி இருக்குது. ஸோ இந்த தியரியை நம்ம ஸ்ட்ராட்டஜியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி எப்படி நம்ம அந்த ட்ரேடை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருச்சு ஃபேர் வேல்யூ கேப் எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபேர் வேல்யூ கேப்னால் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ அதுக்கு ஒரு சிம்பிளாக நான் சொல்கிறேன். ஒரு 100 rupees உள்ள ஒரு ஷேரை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அது 100லேருந்து 101க்கு ஒரு சின்ன கேண்டில் மூவ் ஆகிருக்கு. அதுக்கு அடுத்து ரொம்ப பெரிய கேண்டில் 101லேருந்து 104 வரைக்கும் ஒரு கேண்டில் மூவ் ஆகிருக்கு. திரும்ப இன்னொரு கேண்டிலில் 104லேருந்து 105 வரைக்கும் ஒரு மூவ்மெண்ட் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேண்டிலும் தேர்டு கேண்டிலும் ₹1 தான் மூவ்மெண்ட்டு. இன் பிட்வீனில் இருக்கக்கூடிய அந்த மிடில் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா 3 to 4 rupees மூவ்மெண்ட் இருக்குது. ஸோ இந்த டைமில் தான் ஃபேர் வேல்யூ கேப் அப்படின்னு ஒன்று க்ரியேட் ஆகுது. ஸோ திரும்ப எப்போது அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இல்லை அந்த கமாடிட்டியோட ப்ரைஸ் அந்த குறிப்பிட்ட ஃபேர் வேல்யூ கேப்புக்கு வருதோ அங்கேருந்து மறுபடியும் அது ரேலியாவோ இல்லை டவுனாவோ ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு இதில் என்ன டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் 2 டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணலாம். ஒன்று 15 minutes, இன்னொன்று 5 minutes. எதுக்காக 2 டைம் ஃப்ரேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 15 minutesல ஃபேர் வேல்யூ கேப் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் 5 minutesல என்ட்ரி கன்ஃபர்மேஷன் எடுத்து என்ட்ரி எடுக்கிறதுக்கும் அந்த 5 minutes யூஸ் பண்ண போகிறோம். இப்போ கான்செப்டும் தெரிஞ்சிருச்சு, என்ட்ரி டைம் ஃப்ரேமும் தெரிஞ்சிருச்சு. இப்போது அதை எப்படி செட்டப் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சில்வருடைய டிசம்பர் ஃபியூச்சரை நான் வாட்சில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நீங்களும் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட ட்ரேடிங் வியூ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரேடிங் வியூவோட பிளாட்ஃபார்ம் வந்துடும். டிஃபால்ட்டாகவே அதில் 15 minutes தான் செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம அப்படியே 15 minutes விட்டுறலாம். இதில் எந்த இண்டிகேட்டர்ஸுமே நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. வெறும் ஃபேர் வேல்யூ கேப் அந்த கான்செப்டை மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ வேறு எந்த இண்டிகேட்டர்ஸ் இருந்தாலும் அதை ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ நமக்கு ஒரு க்ளீனான சார்ட் இருக்குது. ஸோ இதில் அந்த ஃபேர் வேல்யூ கேப் ஐடென்டிஃபை பண்ணுறது நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் ஐடென்டிஃபை பண்ணலாம், எந்த டைம் ஃப்ரேமில் வேணாலும் அதாவது 15 minutes or 5 minutesல ஐடென்டிஃபை பண்ணலாம். இப்போ நம்ம இதில் ஐடென்டிஃபை பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ரேலி கேண்டில் இருக்குது இல்லையா? அண்ட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேண்டில், அதுக்கப்புறமும் ஒரு சின்ன கேண்டில் தான். ஸோ இந்த இடத்துல அந்த ஒரு ப்ரைஸ் ரீடெஸ்ட் பண்ணாத ஒரு பிளேஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் தான் ஃபேர் வேல்யூ கேப் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது. இது மார்க்கெட் லைவாக ரன் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம பார்த்துட்ருக்கிறது. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளேஸ் வரைக்கும் ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது. தெரியுதுங்களா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எங்கேருந்து எங்கே வரைக்கும் மார்க் பண்ணணும் அப்படின்னா, இதுதான் ஃபஸ்ட்டு கேண்டில் இல்லையா? இந்த ரெட் கலர் கேண்டில் இருக்குல்ல, அதுதான் ஃபஸ்ட்டு கேண்டில். அதுக்கப்புறம் பெரிய லார்ஜ் ரெட் கேண்டில் தான் செகண்ட் கேண்டில். அண்ட் தேர்ட் இருக்கிறது இந்த ரெட் கேண்டில் தான். ஓகே, ஸோ 3 கேண்டில் தான் நம்ம இதில் பார்க்குறோம். அண்ட் இதில் மார்க் பண்ண வேண்டிய பிளேசஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு கேண்டிலோடைய லோவஸ்ட்டு பாயிண்ட்டு, க்ளோஸ் கிடையாது, லோவஸ்ட்டு பாயிண்ட், அந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி இந்த தேர்டு கேண்டிலோடைய ஹையஸ்ட்டு அந்த பாயிண்ட் வரைக்கும் நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். அதுக்கு பேர் தான் ஃபேர் வேல்யூ கேப். அதுக்கு ஏன் ஃபேர் வேல்யூ அப்படின்னா, இந்த ப்ரைஸ் இந்த ஒரு கேண்டில் மட்டும் தான் ட்ராவல் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் அந்த ரெண்டாவது கேண்டில் ட்ராவல் ஆகலை, ஃபஸ்ட்டு கேண்டில்லையும் ட்ராவல் ஆகலை. அப்போது இது ரீடெஸ்ட் பண்ணாத ஒரு ப்ரைஸ் அப்படின்றதுனால இந்த ப்ரைஸை ரீடெஸ்ட் பண்ணுச்சு அப்படின்னா திரும்ப என்ன டைரக்ஷன் இங்கே போச்சோ அதே டைரக்ஷனில் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதை தான் நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் நேரம் கழித்து திரும்ப உள்ளே வந்திருக்கு. ப்ரைஸ் ஃபேர் வேல்யூ கேப்புக்குள்ளே வருது. ஸோ வந்துட்டு ஒரு 9:45க்கு ஓகேங்களா. ஸோ அங்கேருந்து ரிஜெக்ட் ஆகி டவுன் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஓகேங்களா. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துல இந்த லோ இருக்கு இல்லையா. ஸோ மோஸ்ட்லி நீங்கள் இந்த மாதிரி ஒரு செட்டப் 3 ரெட் கேண்டில் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் பேரிஷ் செட்டப் அப்படின்னு தான் சொன்னோம். அப்போ அந்த லோவில் நம்ம என்ட்ரி எடுத்துடுறோம். அதாவது செல் என்ட்ரி போகலாம், இல்லைனா புட் ஆப்ஷன் பை பண்ணலாம். ஸோ
ஸோ நம்ம அதை பண்ணிடுறோம். பண்ணதுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸ்டாப் லாஸ் எங்கே ஃபிக்ஸ் பண்ணணுன்றது முக்கியமான விஷயம். அதை நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஸோ மேக்ஸிமம் எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாயிண்ட் வைஸ் 2230 பாயிண்ட்ஸ் வந்து சில்வரில் கிடச்சிருக்கும். புரியுதுங்களா? ஸோ இப்போ இதில் 2200 அப்படின்றது நீங்கள் சில்வர் மைக்ரோவில் பண்ணுறீங்களா, இல்லை சில்வர் மினியில் பண்ணுறீங்களா, இல்லை சில்வரில் பண்ணுறீங்களான்றதை பொறுத்து மாறும் அதோட ப்ராஃபிட்ஸ். பட் உங்களுக்கு 2230 பாயிண்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. அண்ட் இதில் வந்து ஸ்டாப் லாஸ் எங்கே ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹை இருக்கு இல்லையா, ஃபேர் வேல்யூ கேப்புக்குள்ளே வந்த கேண்டிலோடைய ஹையஸ்ட் பாயிண்ட்டை தான் நம்ம ஸ்டாப் லாஸ் தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அப்படி பார்க்கும்போது இந்த ரெட் கேண்டிலோட ஹை தான் நம்மளோட ஸ்டாப் லாஸ். ஓகேங்களா? 1,58,300 அப்படின்றது இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ். அப்படின்னா 1:2 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வச்சு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் டார்கெட் அச்சீவ்டு. ஓகேங்களா? இது வந்து 1:3 அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட்ஸ்க்கு போயிருக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டவுன் சைடுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஃபேர் வேல்யூ அண்ட் டார்கெட் ஹிட். இதே மாதிரி ஹை சைடு இல்லை ரேலி ஆகக்கூடிய ஒரு பிளேஸில் நடந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு சின்ன கேண்டில் அண்ட் ஒரு ரேலி கேண்டில், திரும்ப ஒரு ஸ்மால் கேண்டில், இது மூணும் க்ரீனில் இருக்குங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம், அதை ஃபேர் வேல்யூவாக வந்து நோட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ஃபஸ்ட்டு கேண்டிலோட ஹை பிளேஸ்லேருந்து செகண்ட் கேண்டிலோட லோ அந்த பாயிண்ட் வரைக்கும் நம்ம நோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு எப்போ எக்ஸிட் ஆகுதோ, அதாவது ஃபேர் வேல்யூ கேப்புக்குள்ளே வந்துட்டு திரும்ப எக்ஸிட் ஆகும்போது நம்ம என்ட்ரி இல்லையா, அதே தான் இங்கேயும். கால் சைடில் என்ன பண்ணுறோம், அதாவது பை சைடில் என்ன பண்ணுறோம், மேலே போன சில்வர் திரும்பவும் கீழே வந்து அந்த ஃபேர் வேல்யூ கேப்புக்குள்ளே வந்துருச்சு. இப்போது அகைன் எக்ஸிட் ஆகுது. எங்கே எக்ஸிட் ஆகுது, டாப்பில் எக்ஸிட் ஆகுது. அப்போது அந்த இடத்துல பை நம்ம போகணும். ஸோ இப்போ நீங்கள் இந்த இடத்துல வந்து பை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ பை பண்ணுற ப்ரைஸ் வந்து ஒரு 1,54,300 அப்படின்னு வச்சுப்போம். ஸோ அப்போ நமக்கு டார்கெட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும், 1:2 ஆர் 1:3 1:4 அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம பை பண்ண போகிறோம் லாங் பொசிஷன். ஸோ இதோட ஸ்டாப் லாஸ் எங்கே ஃபிக்ஸ் பண்ணணும், அந்த ஃபேர் வேல்யூக்குள்ளே வந்த கேண்டிலோடைய லோவஸ்ட் பாயிண்ட். ஓகேங்களா? பை சைடில் எப்பயுமே லோவஸ்ட் பாயிண்ட்டு, செல் சைடில் எப்பயுமே ஹையஸ்ட் பாயிண்ட்டு. ஓகேங்களா? அதை வச்சு நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு சின்ன ட்ரேட் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா, ஒரு 1 to 1.5 hours ஹோல்டு பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 1:6 ரேஷியோவுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். பட் நம்ம 1:2 1:3 அதில் கூட 1:4 மேக்ஸிமம் வச்சு வெளியே வரலாம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா கூட ஒரு 3 கேண்டிலில் உங்களுக்கு டார்கெட் ஹிட்டு. ஓகேங்களா? ஸோ 4க்கு எய்ம் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு 4 கேண்டில், 3க்கு எய்ம் பண்ணியிருந்தீங்கன்னா 3 கேண்டில், 2க்கு எய்ம் பண்ணியிருந்தால் ஒரே கேண்டிலில் டார்கெட் ஹிட்டு. ஸோ சூப்பரான ட்ரேட்ஸ் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபேர் வேல்யூ கேப்பை ஐடென்டிஃபை பண்ணுங்கள். சிம்பிளாக இப்போ நான் உங்களுக்கு ஒரு இமேஜ் காட்டுறேன். ஸோ அந்த இமேஜ்லேயே ஃபேர் வேல்யூ கேப்பை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்ட்டு இருக்குது. ஸோ இது வந்து புல்லிஷ் ஃபேர் வேல்யூ கேப், இது வந்து பியரிஷ் ஃபேர் வேல்யூ கேப். இதில் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கேண்டில் இருக்குது, இது வந்து பி, அது வந்து பெரிய கேண்டில், அது வந்து க்ரீன் கேண்டில், அண்ட் சியும் க்ரீன் கேண்டில். இது எப்படி வேணால் இருக்கலாம். ஃபஸ்ட்டு க்ரீன் அண்ட் லாஸ்ட் ரெட் அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நடுவில் இருக்கக்கூடிய கேண்டில் புல்லிஷாக இருக்கா, அதில் ரீடெஸ்டே பண்ணாத ஒரு ப்ரைஸ் ஜோன், அதைத்தான் நம்ம ஃபேர் வேல்யூ கேப்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ இப்போ நீங்கள் இந்த ஏல வந்து இந்த இடத்துல ஒரு விக்கு தெரியுது. அப்போ இங்கேருந்து நம்ம மார்க் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா மார்க் பண்ணக்கூடாது. அது வந்து அந்த ப்ரைஸ் ட்ராவல் ஆனதே பார்த்திங்கன்னா பாதி தூரம் வந்துருச்சு. ஸோ அப்போ அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணி இந்த ப்ரைஸ் எது வரைக்கும் கீழே வந்திருக்கோ அதுக்கு உள்ளேயே நம்ம முடிச்சிடணும். அதுதான் ஃபேர் வேல்யூ. எப்போ திரும்ப அந்த ப்ரைஸ் ரீடெஸ்ட் பண்ணுதோ அங்கேருந்து மறுபடியும் எக்ஸிட் ஆகும்போது நம்மளுடைய என்ட்ரி கிடைக்கும். அதே தான் இங்கே பேரிஷ் ஃபேர் வேல்யூ கேப்பு. ஸ்டாக்கோட ப்ரைஸ் இறங்கி இருக்கும் அண்ட் கேண்டில் ஸ்டிக் செம ஃபாலாக இருக்கும் பி, அண்ட் சிலையும் கொஞ்சம் ஃபால் இருக்கலாம். ஸோ இல்லை பெரிய ஃபாலாக கூட இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ரீடெஸ்ட்டே பண்ணாத ஒரு ஜோன் இருக்கும், அதைத்தான் ஃபேர் வேல்யூ கேப் அப்படின்னு சொல்கிறோம். அந்த கேப்புக்குள்ளே திரும்ப ப்ரைஸ் மூவ்மெண்ட் இருந்துச்சுன்னா அகைன் அது வெளியே வரும்போது, ஓகேங்களா, பேரிஷாக இருந்தால் பேரிஷ் ட்ரேடு, இப்போ புல்லிஷாக இருந்ததுன்னா புல்லிஷ் ட்ரேடு. இப்போ இந்த இடத்துல பேரிஷாக இருக்குது. ஸோ இப்போ அகைன் ஷேரோட ப்ரைஸ் ஏறிட்டு திரும்ப இறங்கும்போது நீங்கள் எக்ஸிட்டில் என்ட்ரி எடுக்கிறீங்க. ரொம்பவே சிம்பிள். நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் எடுத்த உடனே அதிகமான லாட்ஸ் போகிறதோ இல்லை ஃப்யூச்சரில் போய் ட்ரேட் பண்ணுறதோ கூடாது. அதுக்கு பதிலாக ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது இல்லாமல் சில்வர் மினி மைக்ரோலாம் இருக்குது. ஸோ ஒரு லாட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ₹1 மூவ் ஆனால் ₹1 ப்ராஃபிட், ₹1 மூவ் ஆனால் ₹1 லாஸ், அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. ஸோ அதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி லேர்ன் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். நெவர் லூஸ் யுவர் கேபிட்டல். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது,
ஃபஸ்ட்டு விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்றதான் இருக்கும். ஸோ அதனால் இந்த ஸ்ட்ராட்டஜியை பேக் டெஸ்ட் பண்ணுங்கள், பேப்பர் ட்ரேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதை நீங்கள் லைவாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம் உங்கள் கேபிட்டல் யூஸ் பண்ணி. இந்த ஸ்ட்ராட்டஜி மாதிரி இன்னும் பல ஸ்ட்ராட்டஜி இருக்குது. ஸோ அதோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை. Investments in the securities market are subject to market risk. Read all the related documents carefully before investing.